அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே காதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவிலே காதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறதான நாள். உலகமெங்கிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை மறுபடியுமாக சிந்தித்து, இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று நினைவு கூறத்தக்கதான ஒரு நாளாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து அதன் பின்பு அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு பிதாவினுடைய சித்தத்தின்படியாக அவர் சிலுவை எண்டையிலே வந்து சேர்ந்தார். இந்த நாளிலே வேதத்திலே பார்க்கின்ற வேளையில் 4 சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கபால ஸ்தலம் என்கிறதான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33வது வசனம்.
கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் இயேசுவையும் அவரோடு கூட வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடதுபுறத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொன்னால் ஒரு முடிவான ஒரு காரியம். இயேசுவினுடைய இந்த 33.5 ஆண்டுகளுடைய வாழ்வு முடிந்து விட்டது. ஆனால் நாம் நினைக்கிறபடியாக அது முடியவில்லை. சிலுவை மரணம் இயேசு தாமே ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த உலகத்தில் உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறதற்காக வந்த உலகத்தினுடைய தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமையன்று அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பலஸ்தீனாவில் உள்ள அந்த எருசலேம் பட்டணத்தில் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்டதான இடத்துல அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? அதற்கான காரணம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்க்கப்பட வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாவம். இந்த பாவம் தொடக்கத்திலேயே ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அந்த பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அந்த பாவத்தை முறியடிப்பதற்கு வேறு வழி தேவனுக்கே தெரியவில்லை. தேவன் சிந்தித்து பார்த்தார். தனக்கும் இந்த விழுந்து போனதான மனு வர்க்கத்துக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. இந்த பிளவை நான் எப்படி சீர் செய்வதென்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தெய்வீக திட்டம் தெரிந்தது. அந்த தெய்வீக திட்டத்தில் பார்க்கின்ற வேளையில் அவர் செய்ததான ஒரு காரியம், தாமே இந்த உலகத்துக்கு வர வேண்டும். தாம் கடவுள், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பகை இருக்கிறது. அந்த பகையை நான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நானே இந்த உலகத்திலே வர வேண்டும். ஆகவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி இந்த மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல ஒரு பாவ மன்னிப்புக்காக செய்ய வேண்டியதான காரியம் என்று சொன்னால் பாவ நிவாரணம், நிவிர்த்தி என்று தான் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிகள் எல்லாம் தற்காலிகமாக இருந்தது, ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக இருந்தது. ஆனால் ஒரு நிரந்தர சொல்யூஷன் வர வேண்டும் என்பதற்காக, ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதற்காக தேவன் எடுத்ததான முடிவு தான் இயேசுவை சிலுவையில் அறையில் ஒப்பு கொடுத்தது. அவர் சிலுவையிலே அறைந்ததினாலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேருவதற்கு இந்த காரியம் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இல்லாவிட்டால் நாம் நம்முடைய பாவங்களிலே செத்து காணப்படுவோம். ஆகவே இந்த வேளையில் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நான் அடிக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவத்துக்காக நான் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு பதிலாக பலியாக இயேசு சிலுவையிலே அவர் தம்முடைய பலியை செலுத்தினார். அந்த இரத்தத்தை அவர் எடுத்து பிதாவினிடத்திலே கொண்டு போய் நம்மை ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் நிறைவேற்றி தேவனிடத்திலே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நமக்காக ஜீவனை விட்டதான அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டான். அவன் நண்பனாக இருந்தாலும் கூட, ஒருவேளை அவன் துணிவானாலும் கூட, ஆனால் அப்படிப்பட்டதான காரியம் நடைபெறாது. ஆகவே இந்த வேளையில் இயேசு நாம் பாவிகளாக இருக்கையிலே இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார் பார்க்கிறோம். இதுதான் நல்ல வெள்ளிக்கை. இன்றைக்கி அநேகர் துக்கம் கொண்டாடுகிறாள். துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இயேசு எனக்காக மரித்தார். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நான் இனி பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை குறித்து நினைத்து கர்த்தருக்குள் மகிழ வேண்டும். ஆகவே இந்த நாளிலே அவர் பட்ட வேதனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் கூட தேவன் உங்களுக்கும் எனக்குமாக பெரிய ஒரு தீர்வை கொடுத்தார். அதன் மூலமாக நாம் நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கிடைத்திருக்கிறோம். ஆகவே அந்த நினைவோடு கூட இந்த சிறு காரியத்தை நாம் முடிவுக்கு வருவோம். இந்த நாளிலே அவரை நினைவு கூறுவோம். எனக்காக மரித்தீரே, நான் என்ன உமக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்காம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக மரித்த நீர் ஆண்டவரே, நாங்களும் உமக்காக ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.